நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில், வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் நாம் என்னென்ன பணிகளை, அமல்களை செய்ய வேண்டும், என்னென்ன திட்டங்களை தீண்ட வேண்டும் என்கிற சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு அமல், ஒரு பணி என்ன அப்படின்னா தர்மம். அல்லாஹுடைய பாதையில் நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிப்பது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தோழர்கள் எல்லாம் குறிப்பிடும் பொழுது, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் புயல் காற்றை விட அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தர்மம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சஹாபாக்கள் இப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறார்கள். அப்போ தர்ம சிந்தனைகளும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகரிக்க வேண்டும். தர்மம் செய்வதற்கு வாய்ப்புகளை நாம் கேள்விப்படும் பொழுது, உதவிகள் நம்மிடத்தில் பல பேர் கேட்டு வருவாங்க, அல்லது உதவிகளை தேடி வரக்கூடியவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீங்க. அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடிய நன்மக்களாகவும் நாம் மாற வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அமல்ல தர்மமும் ஒன்று. எனவே ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். தர்ம சிந்தனை சஹாபாக்களுக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், சுபஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தர்ம சிந்தனையை பற்றி சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நபித்தோழர், அவரிடத்தில் தர்மம் செய்வதற்கு எதுவுமே இல்லை. உடனே அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் தர்மம் செய்வதற்கு எதுவுமே இல்லை, தர்மம் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், தர்மம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்றால் உன்னுடைய கையால் உழைத்து நீனும் பயன்பெற்று கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலும் தர்மம் செய் என்று சொன்ன உடனே அந்த நபித்தோழர் என்ன செய்கின்றார்? நைட் டியூட்டி பார்க்கிறார். நைட்டில் போய் ஒரு தோட்டத்திற்கு தண்ணீர் இறைச்சுகிற ஒரு வேலையை, பணியை செய்கிறார். அவருக்கு 2 சா பேரிச்சம்பழம் கிடைச்சிச்சு. உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் கொண்டு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் என்ன செஞ்சேன், உழைச்சி 2 சா கூலியாக கொண்டு வந்திருக்கின்றேன். இதில் 1 சா அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் கொடுக்கின்றேன், 1 சா என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த 2க்கும் துவா செஞ்சாங்க. நீ எதை வைத்து கொண்டாயோ அதில் அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை ஏற்படுத்தட்டும், நீ எதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தியோ அதிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை ஏற்படுத்தட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 அடிப்படையான விஷயங்கள் பேணப்படணும். என்ன? உயிர் தியாகமும் பொருளாதார தியாகமும். இது 2 அடிப்படையான விஷயம். இந்த 2ம் இல்லாமல் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்கிற எச்சரிக்கையை அல்லாஹும் திருக்குரானிலே தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சஹாபி அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? 6 விஷயங்களை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இந்த 5 சொன்னது போக கடைசியாக இறுதியாக ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் உன்னுடைய பொருளாலும் உயிராலும் போராட வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி, அல்லாஹ்வின் தூதரை, எல்லா கடமைகளையும் செய்ய நான் தயார், ஆனால் இந்த ஜக்காத்து மட்டும் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்னிடத்தில் ஆடுகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது, என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த போர், ஜிஹாது, இதுவும் என்னால் செய்ய முடியாது. ஏனென்றால் மக்களில் சிலர் பேசிக்கொள்கிறார்கள், போருக்கு போய் அங்கே உயிர் பயம் ஏற்பட்டு திரும்பி புறமுதுகு காட்டி ஓடி வந்து விட்டால் அவருக்கு நரகம் உண்டு என்று சொல்கிறார்கள். எனவே அது போன்ற ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டு நான் நரகவாசியாக வர இல்லை, என்னால் அது சந்திக்க முடியாது. எனவே இந்த 2ஐயும் என்னால் செய்ய முடியாது என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலா ஜிஹாத வலா சதக்கத ஃபபிம ததுஹுலுல் ஜன்னா. ஜிஹாதும் வேண்டாம், சதக்காவும் வேண்டாம் என்றால் நீ எவ்வாறு சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும்?
நீ எப்படி சொர்க்கம் போக முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்டவுடனேயே மறுகணமே அல்லாஹ்வின் தூதருடைய கரத்திலே அடித்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் போர் செய்வேன், என்னுடைய பொருளாதாரத்தையும் நான் தர்மம் செய்வேன், ஜக்காத்தும் கொடுப்பேன் என்று உடனடியாக தன்னுடைய நிலைப்பாட்டை அந்த நபித்தோழர் மாற்றினார் என்று பார்க்கிறோம். அப்போ சொர்க்கம் செல்வதற்கு அடிப்படையான விஷயங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியதான் இந்த தர்மம். இன்னும் தர்ம சிந்தனைகள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அதிகமாக இருந்தது என்று பார்க்கலாம். அதே போன்று ஒரு சஹாபி, அவரிடத்திலும் பொருளாதாரம் இல்லை, ஆனால் தர்மம் செய்கின்ற நன்மையை பற்றி அவர் கேட்டுவிட்டார். தர்மம் செய்தால் அவருக்கு இன்னென்ன நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒலவு பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு பேரிச்சம்பளம் துண்டு அளவாவது நீங்கள் தர்மம் செய்து அல்லாஹ்வுடைய நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்ல, அந்த சஹாபி இதெல்லாம் கேட்டிருக்கிறார். ஆனால் பொருளாதாரம் இல்லை, என்ன செய்வது? உடனே அந்த நேரத்தில் காரணம் கேட்கும்போது, யார சொல்ல, என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, நான் என்ன செய்வது என்று கேட்கும்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவரிடத்தில் சொல்கிறார்கள், பரவாயில்லை, உங்களில் ஒருவர் திட்ட நீங்கள் அதற்கு பதிலாக திட்டாமல் பொறுமை காத்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் நீங்கள் செய்கிற தர்மம் தான், அதுவும் நீங்கள் செய்கிற தர்மம் தான் என்று சொன்னவுடனே ஒரு நபித்தோழர் என்ன செய்கின்றார்? வீதியிலே சென்று எல்லோரும் என்னை திட்டுங்கள், எல்லோரும் என்னை திட்டுங்கள், இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தவனாக நான் ஆக வேண்டும், தர்மத்தின் நன்மையை நான் அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லோரும் திட்டுங்கள் என்று தன்னுடைய மானத்தை விலையாக கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடிய நன்மக்களாக நபித்தோழர்கள் விளங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். நாம் பொருளாதாரத்தை கூட இழந்து விடுவோம், வேறு சில தியாகங்களை கூட செய்து விடுவோம், ஆனால் மானத்தை இழப்பது என்று சொன்னால் அது யாராலும் முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் அதையும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விற்காக, தர்மத்தின் நன்மை தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இப்படி தர்ம சிந்தனைகளும் இந்த ரமலானுடைய மாதத்திலே நமக்கு அதிகரிக்க வேண்டும் என கூறிக்கொண்டு என்னுடைய இந்த இரண்டாவது உரையையும் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.